சுவையான சூடான வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பூண்டு நச்சு போட்டு அதோட வெந்தயம் போட்டு தாளிக்கணும். பூண்டு வெந்தயம் சேர்த்து தாளிக்கணும். அடுத்து தாளித்த உடனே வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணதை வதக்கணும். அடுத்து அதோட தக்காளி சேர்த்து வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வெண்டைக்காயை அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகா பொடி இது சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றணும். களைநீரில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளி ஊற போட்டிருக்கோம், அந்த தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த மொச்சையும் கொண்டைக்கல்லையும் சேர்த்துக்கணும். எப்படி செய்யலாம் பார்க்க. வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கோம். வதக்குனதை இப்போ வெங்காயம் தக்காளி வதக்குனதோட சேர்த்து போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மண்டிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, மிளகா பொடி, நம்ம கரைச்சி வச்சுருக்க கழுநீரில் கழிச்சி வச்சுருக்க, அதான் அரிசி களைஞ்ச தண்ணியில் கழிச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிடலாம். அதோட உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். உப்பு ஏற்கனவே அதில் கரைச்சி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் மண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையும் மொச்சப்பயிரையும் போடலாம். பொதுவாக அதிகமாக மொச்சப்பயிர் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கொண்டைக்கடலை யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ ரெண்டையும் சேர்த்து போடுறேன். கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கலந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். மண்டி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து இப்போ இறக்கிடலாம். இதோட புளியை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு மாங்காய் போட்டுக்கலாம், இல்லை இப்படியே கூட செஞ்சுக்கலாம். ஆனால் சில பேர் வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு மண்டியும் சுடுகஞ்சியும் கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஆனால் காமனாக மண்டிங்கிறது வெண்டைக்காய் மண்டி தான். இது எல்லா விசேஷம், இது இடம்பெறாத விசேஷமே இருக்காது. நல்லது கெட்டது எல்லா விசேஷத்துலேயும் இது இந்த வெண்டைக்காய் மண்டி செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். விசேஷத்துக்கு ஹைலைட்டு வெண்டைக்காய் மண்டி, வெண்டைக்காய் மண்டிக்கு ஹைலைட்டு அரிசி களைஞ்ச தண்ணி. வாங்க சாப்பிட்லாம். வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக வீட்டில் செஞ்சுக்குவோம், விசேஷத்தில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் செஞ்சுக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு, மற்றபடி சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு, நாங்கள் செய்கிற ஒரு சூப்பு செய்வோம் இங்கே காரைக்குடி ஏரியாவில், அந்த சூப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண்டி 2 நாளே கூட வச்சு சாப்பிட்லாம், கெடாது. ரொம்ப சுவையான மண்டி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.